கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த காலை வேளையிலே இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்கப்பட்டதான இந்த 20ஆம் சங்கீதத்திலே தொடக்கத்திலே தலைப்பாய்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாப் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியிலே 1 முதல் 9 வசனங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் விசேஷம் என்னவென்றால், இதில் 2 நபர்கள் இதில் வாசிக்கும் பொழுதே தெரியும். இதில் 2 பேர் பேசிக்கொள்கிற காரியத்தை நாம் இதில் பார்க்க முடியும். ஒன்று பாருங்க, 1ஆவது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அப்போ ஒருவர் ஒருவருடன் சொல்லுகிறார். எல்லா இடத்திலும் சொல்லுகிறார். 2ஆவது வசனம் பார்க்கும்போது உமது, 3ஆவது வசனத்தில் உமது, எல்லாருக்கும் உமது 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 என்று சொல்லுகிறார்கள். அதே 6வது 7வது 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஒருவர் தனிப்பட்ட ரீதியாய் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் தாவீது ராஜா யுத்தத்துக்கு செல்லும் பொழுது தாவீது ராஜாவை பார்த்து மக்கள் சொல்லுகிற காரியத்தை இந்த 20ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே யுத்தத்திற்கு எல்லா நாட்டுக்கும் யுத்தத்திற்கு போவார்கள். ராஜா யுத்தத்திற்கு போகும் பொழுது ராஜாக்காக இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கூடி வேண்டிக் கொள்வார்களாம். ஹல்லேலூயா. தேவனை, யாக்கோபின் தேவனை குறித்து அவர் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர்களுக்காக செபிப்பார்கள். எங்களுடைய நாட்டின் ராஜா யுத்தத்துக்கு போகிறார், அந்த ராஜா நல்லபடியா யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வர வேண்டும், அவரோடு கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் போகும் பொழுது ராஜாவை வாழ்த்தி அனுப்புவார்கள். ஹல்லேலூயா. வாழ்த்தி அனுப்பது மாத்திரம் அல்லாமல் ஜனங்கள் கூடி இருந்து ராஜாவுக்காக ஜெபிப்பார்கள். யுத்தத்துக்கு போகும் பொழுது அங்கே எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். இவரையும் யுத்தத்தில் கொள்ளுவதற்காக அநேகர் எத்தனம் பண்ணுவார்கள். ஆனால் அவர்களுக்கு கைக்கெல்லாம் எங்கள் ராஜாவை நீர் விடுவிக்க வேண்டும். ராஜா யுத்தத்திற்கு போவது எதற்காக என்றால் அங்கு உள்ளதான மக்களுக்காக. ஹல்லேலூயா. ஒரு நாட்டின் யுத்தம் பண்ணி அந்த நாட்டை ஜெயித்து விட்டார்கள் என்றால் அந்த நாட்டில் இருக்கிறதான பொண்ணு வெள்ளி அங்க இருக்கிறதான பொருட்கள் எல்லாமே யாருக்கு தான் வரும்? ராஜாக்கு மட்டுமா? இல்லை, அங்க இருக்க எல்லா மக்களுக்கும். அப்ப ராஜா யுத்தத்துக்கு போவது மக்களுக்காக தான் அவர் போகிறார். ஹல்லேலூயா. மக்களுக்காக நிற்பவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. அதிலும் விசேஷமாய் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தாவீது ராஜா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெளிவாய் புரியும். இங்கே 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக என்று சொல்லி ராஜாவை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். ராஜாவே, உங்களுக்கு யுத்தத்திலே ஆபத்து வருமானால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இப்போ நம்ம பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போறாங்கன்னா நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம் பிள்ளைங்கிட்ட? தைரியமா போமா, உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீயும் ஜெபம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுது, கர்த்தர் உனக்கு நல்ல ஞாபக சக்தியை தருவாரு, தெளிந்த ஞானத்தை தருவாரு, நீ எழுது அப்படின்னு சொல்லி அனுப்புவோம்ல. அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் மக்கள் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ஆபத்து நாளில் கர்த்தர் உம்மோடு இருப்பார் ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்புறார்கள். இந்த வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாமும் யூத ராஜசிங்காவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்மையும் ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ராஜ பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் தான்? ராஜ பிள்ளைகள் தான், இல்லையா? அப்போ கர்த்தருடைய வேதம் நம்மளையும் ராஜா என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஊழியக்காரர் பேசும் பொழுது வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை குறித்து ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நானும் ஒரு ராஜா தான்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் பொழுது நம்மளை ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா இறந்து விட்டார், அந்த பதவி யாருக்கு போயிடும்? ராஜாவின் பிள்ளைகளுக்கு. அப்ப நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ராஜாவுக்கு பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்ப நம்மளையும் கர்த்தர் ராஜாக்களா ராஜாத்திகளா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜாக்களா இருக்கிற நமக்கு என்ன உண்டா? ஆபத்து நாளில் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உமது ஜெபத்தை கேட்பார். நீங்களும் இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது பல ஆபத்துகள் மத்தியிலே, பல போராட்டங்கள் மத்தியிலே வந்திருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளில் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காகவே நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு ஆபத்து நேரத்துல ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, அப்படிதானே?
ஆபத்து நேரத்துல ஜெபிக்காம கர்த்தரிடத்துல சொல்லாம வேற எதையோ நம்ம செய்யறோம், ஆனா ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, ஆபத்து நாளில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். எல்லாரும் சொல்லுங்க, ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நாம் அறிக்கை செய்யற வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஆபத்து நாளில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு அருளி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியில் முழுக்க ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபத்திலே எதையெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்போமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்து அவர்கள் எல்லா காரியங்களும் பெற்றுக்கொண்டதனால்தான் தாவீது இப்படியா இதில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து கர்த்தர் உம்மை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அவர் எங்க இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறாராம்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஒத்தாசை என்பது உதவி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த ராஜாவை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், பரிசுத்த தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்கள் பதற வேண்டாம், ஒருபோதும் நீங்கள் கலங்க வேண்டாம். நமக்கு ஒத்தாசை உதவி செய்கிற பரிசுத்த ஆவியார் நம்ம கூட உண்டு. ஹல்லேலூயா. நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிற நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம் தான். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் நாம் பார்த்தது போல ஆபிரகாம் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்து அவருடைய நேரா தன் கரத்தை உயர்த்தினாராம். ஹல்லேலூயா. அது போல நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக தான் நம்முடைய கரத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லவராய் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகள் எப்பொழுது கேட்பான், என் மகன் எப்போது கேட்பான், நான் ஒத்தாசை அனுப்ப அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம தான் கேட்பதற்கு இன்னும் ரெடி ஆகல. இங்க இஸ்ரவேல் மக்கள் ராஜாவை பார்த்து சொல்லி அனுப்புகிறார்கள், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பார், அதனால நீங்க தைரியமா யுத்தத்துக்கு போங்க என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிப்போம். நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. 4வது வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல இப்படியா சொல்லுங்க, உமது மன விருப்பத்தின்படி. அவருடைய விருப்பம் எல்லாம் என்னவா இருக்கும்? யுத்தத்துக்கு போகிறாரு. நேரமே சொன்னேன், ஒரு ராஜா இன்னொரு நாட்டுக்கு யுத்தத்துக்கு போகிறாரு. அவருடைய மன விருப்பம் என்னவா இருக்கும்? எப்படியாவது நான் யுத்தத்துக்கு போகிற நாட்டை கைப்பற்ற வேண்டும், கைப்பற்றினவைகளை கொண்டு வந்து என் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால மக்கள் இங்க விசுவாசமா சொல்றாங்க, ராஜாவே உம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக, அது மாத்திரம் அல்லாமல் உமது ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நடக்க போற காரியங்கள், நமக்கு தேவையான காரியங்களை குறித்து முன்னதாகவே சொல்லணும். எப்படி சொல்லணும்? கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை நடப்பிப்பார், கர்த்தர் இதை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இங்க ராஜா இன்னும் யுத்தத்துக்கு போகல, சரிங்களா? இன்னும் யுத்தத்துக்கு போகல, போகதான் போகிறாரு. அப்போ இந்த மக்கள் விசுவாசமா என்ன சொல்லி அனுப்புறாங்க? உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். எவ்வளவு அழகா இந்த வசனத்துல மக்கள் சொல்றாங்க இல்லையா? நம்மளும் சொல்லணும், ஜெபிக்கும் பொழுது சொல்லணும், அப்பா நான் வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை செய்வேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு நீ செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்மளாம் ஜெபத்தை செய்வோம். ஜெபம் செய்யும்போது எப்படி செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஏழையான எண்ணெய், குப்பையான எண்ணெய், புழுவாகிய எண்ணெய் தயவு செய்து நினைவு கூறுங்கப்பா. கண்டிப்பா அவர் நம்மளை நினைவு கூறுவார். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, நான் உமது ராஜாவின் பிள்ளை, நானும் என்னையும் ராஜாவாய் ஆசாரியராய் தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. நீர் எனக்கு இதை செய்ய போறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நீர் எனக்கு இது தரப்போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தை கேட்டுட்டு கர்த்தர் தரல நம்ம சொல்லக்கூடாது. தேவனுக்கு இது சித்தமானால், சரிங்களா, நம்ம கேட்கிற காரியம் கர்த்தருக்கு சித்தமான காரியமா இருந்தா கண்டிப்பா கர்த்தர் இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசத்துல நமக்கு தந்துருவாரு. ஹல்லேலூயா.
நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசமா. இங்க ராஜா யுத்தத்துக்கு போகவே இல்லை. போறதுக்கு முன்னாடி மக்கள் சொல்றாங்க, உம்முடைய மன விருப்பத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார், உம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இவங்க யுத்தத்துக்கு போகல, அங்க அவங்க ஜெயிச்சுட்டு வரல. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்வோம், நீங்க விடுதலாக்கப்பட்டு வருவதை கண்டு நாங்கள் மகிழ்வோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் விடுதலை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. நீங்க விடுதலையாக்கப்பட்டு வருவதை கண்டு நாங்கள் மகிழ்வோம், எங்கள் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. இன்னும் கொடி ஏத்தல, ஆனா ஏற்றுவோம். ஹல்லேலூயா. எப்படி? நீங்க வந்தா நாங்க ஏத்துவோம் இல்ல, கர்த்தருடைய நாமத்துல நாங்க கண்டிப்பா என்ன ஏத்த போறோம்? கொடி ஏற்ற போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் ராஜாவை அனுப்பும்போது சொல்லி அனுப்புறாங்க, நீங்க விடுதலையாக்கப்பட்டு வருவீங்க, நாங்க உங்க இயேசுவின் நாமத்துல கொடியை கண்டிப்பா ஏற்ற போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இப்போ யுத்தத்துக்கு போகிற ராஜாவுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யுத்தத்துக்கு போகிற ராஜாவுடைய உள்ளம், அவருக்குள்ள ஒரு சின்ன பயமோ இல்ல பதட்டமோ இருந்திருக்குமானால் இந்த வார்த்தை அவங்களை என்ன பண்ணிருக்கோம்? திடப்படுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை, இந்த மாதிரி ஒரு திடமுள்ள வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும். நாம் இஸ்ரவேலின் மக்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நாம் மீட்கப்பட்டு இஸ்ரவேல் மக்களாய், அவருடைய ரத்தத்தினால் நாம் இஸ்ரவேல் மக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை இப்படிதான் இருக்க வேண்டும். நடக்காத விஷயத்தை நடத்துவார். புரியுதுங்களா? நடக்கவே முடியாது, ஆனா கர்த்தர் நடத்துவார். இது சாதிக்கவே முடியாது, ஆனா கர்த்தர் சாதிக்க செய்வார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது அழகாய், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அவர் என்ன வேண்டினாருன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா விசுவாசமா சொல்லி அனுப்புறாங்க. ஒருவேளை நீங்க வேண்டினா என்னதான் வேண்டியிருப்பீங்க? எங்களுக்காக தான் வேண்டியிருப்பீங்க. ராஜாவே, உங்களுடைய ஜனங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். இந்த ஜனங்க இத்தனை 1000 மக்களுக்கு என்னை ராஜாவாய் வைத்திருக்கிறீரே, இந்த மக்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்றுதான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? வேண்டியிருப்பாரு. அதனால இவங்க சொல்றாங்க விசுவாசமா, நீங்க போறது எங்களுக்காக, அதனால உங்க வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது வெளியில வேலைக்கு போறாங்க, இல்ல படிக்க போறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு அலுவல வேலைகளுக்கு போறாங்க, விசுவாசமான வார்த்தை என்ன பண்ணுங்க? அறிக்கை செய்யுங்க. நீங்க போற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம சும்மா இருந்தா நிறைவேற்ற மாட்டாரு. இங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் ராஜாவை அனுப்பிவிட்டு ராஜாக்காக ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க யுத்தம் பண்ண, யுத்தம் என்பது ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல முடியறது இல்ல. 2 நாள், 3 நாள், 4 நாள், ஒரு வாரம் வரைக்கும் யுத்தங்கள் நடக்குமா? பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் நீங்க படிப்பீர்களானா உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு வார அளவுக்கு என்ன பண்ணும்? யுத்தம் நடந்துகிட்டே இருக்குமா? சோர்வு இல்லாமல் யுத்தத்தை செய்ய வேண்டும், களைப்பில்லாமல் யுத்தத்தை செய்ய வேண்டும். எங்கள் இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்காக என்ன பண்றாங்க? வேண்டுதல் ஏறெடுக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜாவுக்கு விடுதலையை தருவீராக, யுத்தத்திலே அவருக்கு ஜெயத்தை தருவீராக, வருகிற போராட்டங்கள் ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணாங்க? ராஜாக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தார்களாம். ஹல்லேலூயா. இன்று நம்மை பார்த்து பவுல் அழகாய் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். முதலாவது கவனிங்க, இங்க சொல்லியிருக்கு எல்லா ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? வேண்டுதல் செய்யணும். எத்தனை பேர் இதை செய்றீங்க? பவுல் நமக்காக சபைக்கு எழுதியிருக்கிறார், தீமோத்தேயு சபைக்கு எழுதியிருக்கிறார். என்னன்னு எழுதியிருக்கிறாரு? எல்லா மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்க குடும்பத்துக்காக மட்டும் என்றோ, உங்க நண்பருக்காக மட்டும் என்றோ இங்க சொல்லப்படவில்லை. எல்லா மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேண்டுதல் செய்ய வேண்டும். 2வது வசனம், எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல்
அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் என்ன செய்ய வேண்டுமா? வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அமைதலான ஜீவனம் பண்ணும்படியாக. அல்லேலூயா. இந்த தேசத்துல தான் நம்ம இருக்கிறோம், இந்த நாட்டுல தான் நம்ம வாழ்றோம். இந்த நாட்டுல நம்ம அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் நமக்கு அதிகாரிகளா இருக்கிறவர்களுக்காக, நமக்கு ராஜாவா இருக்கிறவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அன்று இஸ்ரவேல் மக்கள் ராஜாவுக்காக வேண்டுதல் செய்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்தார்கள். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிப்பதற்கோ, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ இன்றைக்கு தேசத்தில் ஒரு விடுதலையோடு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியவில்லை. இதிலிருந்து நாம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நாம் இன்றைக்கு சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், சாதகமா இருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம். வட தேசங்களிலே அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, அநேக ஊழியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார், தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலை வெகு விரைவில் இந்த இடத்துக்கும் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அது வராமல் இருக்கும்படியாக நாம் திறப்பட நின்று மன்றாட வேண்டும். அல்லேலூயா. அதிகாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஞானம் கொடுப்பது யாரு? நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருடைய பின்பதாக நின்று சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சத்துருவை கடிந்து கொண்டு ஜெபிக்குவதற்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வேலை, நம்ம குடும்பம், நம்முடைய பாதுகாவலுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். அதுக்கு கூட அதிகமா நேரம் இல்லை சிஸ்டர் சொல்ற சகோதரனும் சகோதரிகளும் இங்க உண்டு இல்லையா? காலையில் எழுந்தா வேக வேகமா 2 நிமிஷம் ஒரு ஜெபம், திரும்ப நைட்டு வந்த பிறகு இந்த நாள் முழுவதும் பாதுகாத்திலே உமக்கு நன்றி ஏசப்பான்னு ஒரே படுத்து தூக்கம் இல்லையா? இப்படிதான் நம்முடைய நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இனி நாட்கள் இல்லை. அல்லேலூயா. தேசத்திலே சமாதானத்தின் ஆட்சி உண்டாக வேண்டும் என்றால் திறப்பில் நின்று ஆட்சியாளர்களுக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். அல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செய்தார்கள். அல்லேலூயா. அதனால்தான் தாவீது என்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜாவின் ஆட்சியின் கீழே இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசம் சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அழகாய் சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிப்பது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். யாருக்காக? எனக்காகவா? நம்ம குடும்பத்துக்காகவா? தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்த்து கர்த்தர் எனக்கு பிரியமானவளே, எனக்கு பிரியமானவனே என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 4வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷரையும் ரட்சிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் யார் மூலமாய் உலகத்திலே நிறைவேறியது? இயேசுவின் மூலமாக. அல்லேலூயா. இன்று இயேசுவின் சித்தம் நிறைவேறுவது யார் மூலமாக? என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, எங்கள் காலை வேளையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்முடைய தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? எல்லா மக்களும் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் வாழ்கிற சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர்கள் யாவரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கிற தேசமாய் இது மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க, வேலை இல்லாம வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா வீட்டில் இருந்தாலும், தேவ பிள்ளைகளை சொல்றேன், வீட்டில் இருந்தாலும் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணமே வரதில்லை. ஏன்? நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன். வீட்டில் இருந்தாலும் வீட்டில் தான் இருக்காங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் தான் இருக்காங்க. சபையில் வந்து 1 மணி நேரம்
ஜெபிக்கலாமே. ஆண்கள் வேலைக்கு போன பிறகு பெண்கள் வீடுகளில் தானே இருக்கிறோம். இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் பஸ்ஸே இல்லை, நடந்தே வருவாங்க சபைக்கு. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு பஸ்ல இலவசம், ஏறி உக்காந்தா மட்டும் போதும், கொண்டு வந்து இறக்க வேண்டிய இடத்துல இறக்கிடுவாங்க. ஆனா வந்து சபையில என்ன பண்றதில்ல, ஜெபிக்கிறது இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கடைசி நாட்களை வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு உங்கள் ஒவ்வொருக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. வீடுகளில் ஒரு போல நீங்க சும்மா இருப்பீங்க, ஆனா உடனே காலையில ரெடி ஆகி பஸ்ஸை பிடிச்சி எங்க வந்துருங்க, சபைக்கு வந்துருங்க. வந்து கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் படிட்டு கதறுங்க. ஹல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்க. அடுத்து தாவீது இப்படியா சொல்லுகிற 6வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20:6. ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், காண்பித்து வானத்திலிருந்து அவர் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுவாரா, கேட்பார். ஹல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வேலையை குறித்து, அவங்க வசதியை குறித்து, அவங்க பணத்தை குறித்து என்ன பண்றாங்க, மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இங்க தாவீது இப்படியா சொல்லுகிறா, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல பலரும் நாம் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, வசதியா இருக்கிறாங்களே, பணங்கள் நிறைய இருக்குது, எங்க பணத்தை வைக்கிறது இடம் இல்லாம தேடிட்டு இருக்காங்களே, நானும் பஞ்சத்துல அடிப்பட்டவ மாதிரி இருக்கிறனே அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்குள்ள மேன்மை பாராட்டுகிற பெரிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம பார்த்தோம் சேனைகளின் கர்த்தர் என்று. ஹல்லேலூயா. படைகளின் தலைவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால அவருடைய நாமத்தை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பீர்கள். ஆனால் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நமக்கு வசதியாய் தோன்றவர்களா ஒரு நாள் முறிந்து விழுந்துவாங்க, ஆனா நம்மளோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனிமே எனக்கு நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகத்தோடு ஜெபிக்காதீங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடப்பிப்பார், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அந்த ராஜா நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு யுத்தத்தில் விடுதலை தந்த தேவன் இன்றைக்கு நமக்கு யுத்தம் நடக்கிறது. ராஜா கர்த்தருடைய பார்வையில் ராஜாக்களும் ஆசாரியும் இருக்கிற நமக்கும் பூமியில யுத்தம் இருக்கிறது. எதன்படி? மாம்சப்படி உள்ள யுத்தம் இல்ல, ஆவியிலே சத்ருவோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்ருவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ராஜாவின் பாதத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். சத்ரு நமக்கு கொண்டு வருகிற வியாதியிலிருந்தோ, சத்ரு நமக்கு கொண்டு வருகிற பிரச்சனையிலிருந்தோ, சத்ரு நமக்கு கொண்டு வருகிற பலவீனத்திலிருந்தோ, போராட்டங்கள் கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைய இஸ்ரவேல் மக்களுடைய ஜெபத்தை கேட்டு ராஜாவுக்கு கர்த்தர் வெற்றி தந்தது உண்மையானால், இன்று நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஜெயம் தர அவர் வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.